எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன முன்னாள் எக்ஸ்பீரியன்ஸா இல்லாட்டி இங்கே வந்ததுக்கு பிறகு? இங்கே வந்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறது, என்னுடைய ஸ்கில் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்குன்னு சொல்லுவேன் நான். ஏன்னு கேட்டால் ஐசியை கழட்டவே வைக்க தெரியாது, இங்கே வந்ததுக்கு பிறகு அதை பழகிக்கிட்டேன். ஸோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் என்னால் ரீச் பண்ண முடியும். அதுக்கு பிறகு ஸ்டெப்ஸ் போக முடியாது. ஏன்னு கேட்டால் ஸ்கிமாட்டிக்ஸாக இருக்கட்டும், ஃபால்ட் ஃபைண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து 50-50 தெரியும். ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் போகலாம், அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு தெரியாது. ஸோ இங்கே வந்ததுக்கு பிறகு எனக்கு சேர்கிட்ட ரொம்ப பிடிச்ச கன்செப்ட்னா பூட் சீக்வன்ஸ். அமேசிங். எனக்கு வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, அது வந்து நான் வந்து எதையுமே சேர் படித்து கொடுத்து எதையுமே நான் போய் ரீகால் பண்ணதே கிடையாது. எனக்கு அது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு சேர் சொல்லும் போது அது மண்டையில் ஏறிடும். ஏன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் ஸ்பேஸ் மட்டும் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து சரியாக உட்காந்துரும். ஸோ அதை நான் ரீகால் பண்ண வேண்டிய தேவையும் இருந்ததில்லை எனக்கு. ஸோ என்னை பொறுத்தளவு U5 பாக்ஸை பற்றினா எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, பட் யூஸ் பண்ணது கிடையாது. பட் அதில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ சேருக்கிட்ட கிடைச்ச அதை சொல்கிறேன். சேருக்கு வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து சரியான வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் அவர் ஏன் அது அப்படி நடக்குதுன்னு சொல்லி தேடுறாரு. ஸோ அதனால வேண்டி அவருக்கு அந்த அளவு நாலேஜ். ஸோ அதை வந்து மலிக்காமல் சொல்லி கொடுக்குறங்கிறதுக்கு ஒரு மனசு ஒன்று வேணும். ஸோ அதுக்கு சேர்க்கிட்ட அப்படியே இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவு நீங்கள் இங்கே எது வந்தாலும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே சாஃப்ட்வேர் வைஸாக இருக்கட்டும், பேசிக்லேருந்து இருக்குது. பேசிக்லேருந்துன்னு சொன்னால் நீங்கள் சாதாரண உங்களுக்கு சாஃப்ட்வேர் புக்ஸ் இல்லாமல் ஒரு சில பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சாஃப்ட்வேர் புக்ஸ் வாங்கி ப்ளேஸ் பண்ணோம்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. சிப் லெவலில் ரிப்பேருக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கும் நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம். சாஃப்ட்வேர் பொறுத்தளவு சேரிட U5 புக்ஸை வச்சு யூஸ் பண்ணுறதை சொல்லி கொடுத்தாரு. பட் எல்லா டவுட்டுக்கும் அவர்கிட்ட பதில் இருக்குது. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது. ஏன்னு கேட்டால் நம்ம ஒரு விஷயத்தை இடத்துல போயிட்டு படிக்கிறோன்னு சொன்னால் எப்போவுமே நம்மளை விட நாலேஜ் இருக்க ஒருத்தர் தான் நான் பார்ப்பேன். பட் சேரை பொறுத்தளவு நோங்கிற ஒரு பதிலே இல்லை சேர்க்கிட்ட. அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிறது ஒரு பதிலே கிடையாது. ஸோ அது வரைக்கும் நான் வந்து பெருமைப்படுறேன் இங்கே வந்ததுக்காக வேண்டி. மற்றது பூட் சீக்வன்ஸ் அதெல்லாம் படித்து கொடுக்கும்போது சான்ஸே கிடையாது. அந்த மாதிரிக்க எக்யூரேசியான அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு சேரால மட்டும்தான் முடியும். மற்றது ஹார்ட்வேரில் மேக்ஸிமம் ஒரு ஐசியை கலட்டி ரீபோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் அதுக்கு என்ன பேஸ்ட்டு யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஹீட் கொடுக்கணும், எவ்வளோ ஏர் கொடுக்கணும், ஒரு டீட்டெயில்ஸ் தெரியாது. நான் ஒரு குத்து மதிப்பாக ஹீட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் பக்கத்தில் இருக்க கம்பனன்ட்லாம் பறந்து போயிடும். ஐசியை கழட்டிட்டு திரும்ப ரீபோல் பண்ணுவேன், வேலை செய்யாது போர்ட். சம்டைம்ஸ் எது சொல்கிறது, லக்கில் ஒரு யார்டாச்சும் கஸ்டமர்கிட்ட ஃபோன் வந்து சம்டைம்ஸ் சின்ன ஐசி ரீபோல் பண்ணுற கூட வேலை செஞ்சிடும். பட் ப்ராப்பராக ஒரு ஹீட்டு, ஒரு ஏர், மற்றது அதோட டீட்டெயில்ஸ், இந்த ஐசியை இவ்வளோ இந்த ஹீட் கொடுத்து கலட்டணும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே தான் கிடைச்சது. ஸோ நான் ஃபுல்ஃபில்னு சொல்கிறேன். இங்கே வந்து படித்ததுக்கு பிறகு நான் ஃபுல்ஃபில். இங்கே வந்து அதே சொல்லிட்டேனே, இங்கே காசு கொடுத்தது வந்து சேருக்கு போதாது. இவர் இவ்வளோ சூரத்துக்கு செஞ்சு வச்சுக்கிறதுக்கு இந்த காசு வந்து அது பிகினருக்கு விளங்காது. ஸோ கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு இந்த நாலேஜ் வந்து நீங்கள் நல்ல ஒரு 10 வருஷம் ஃபீல்டில் இருக்க, நீங்கள் இதுக்கு முன்னுக்கு கொண்டு போய் சேவிங்ஸ் கொடுத்த ஒரு கடையில் போய்ட்டு ஒருத்தரிட பேசும்போது உங்களுக்கு தெரியும் அவருக்கு எந்த அளவு நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு எந்த அளவு நாலேஜ் இருக்குன்னு. ஏன்னு கேட்டால் உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, டெக்னிக்கல் டேட்டாவோடு இருக்க நாலேஜ், அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும். அது டெக்னிக்கல் டேட்டாவோடு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வேறு லெவலில் மாறிடுவீங்க. பட் இது வந்து என்னை பொறுத்தளவு நீங்கள் உங்கள் லைஃப்பில் இதுக்கு பிறகு எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகக்கூடாத அளவுக்கு உங்களுக்கு இங்கே டேட்டா கொடுத்துருக்குறாரு. நியூட்ரானுக்கு ஏன் வரணும்? அதான் சொன்னேன், நான் வேர்ல்டு வைடாக இன்ஸ்டியூட் தேடிக்கிருந்தேன். நான் சைனாவுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகி கொண்டேன். பட் எனக்கு சைனாவுக்கு போனாலும் சைனா லாங்குவேஜ் படிச்சுட்டு தான் போகணுன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் பேசிக்லேருந்து என் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். நான் ஒரு விஷயத்துக்காக வர்றது, இப்போ வெளிநாடு போகணுன்னு சொன்னால் அந்த லாங்குவேஜுக்காக போகிறது, திரும்ப அந்த லாங்குவேஜை படிக்கிறது, திரும்ப வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் எந்த லக்கு என்னென்னா தமிழ்லேயே ஒரு இவ்வளோ கிளியராக டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்கிறப்ப நான் இங்கே வந்தேன்.